எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். எப்பொழுதுமே நமது மனம் சத்குருவோடு லயித்திருந்தாலும் கூட வாரத்திற்கு அரை நாள் நமது உள் உறுப்புகளை சிறிது ஓய்வெடுக்கும்படி வைத்திருந்தோமே, ஆனால் அந்த உள் உறுப்புகளுக்கு சத்குருநாதரிடமிருந்து அளவிடற்கரிய சக்தியும் அளவிடற்கரிய அருளும் கிடைக்கும். சரி, இருக்கட்டும். இப்போ என்னுடைய நண்பர் அந்த அனுபவத்தில் ஒரு அனுபவம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன். அது 2013 வருஷங்க, ஜனவரி மாதம் கடைசி வாரம். அப்போ எனது நண்பர் ஒரு கோரிக்கையோட, ஒரு ரொம்ப சீரியஸான கோரிக்கைங்க. அந்த கோரிக்கையை சத்குருநாதத்தை வலியுறுத்துவதற்காக அவர் ஊர்லேருந்து புறப்பட்டு எங்கே வர்றாருன்னு கேட்டிங்கன்னா இடுமன்மலைக்கு வர்றாருங்க. அப்போல்லாம் சத்குருநாதர் எல்லாம் வல்ல அந்த ஞானேஸ்வரன் மூட்டை சுவாமி அவர்கள் இடும்பன்மலையில் தான் அந்த காலத்தில், அந்த டயத்தில், அதாவது 2013 வருஷத்தில் அதிக நேரம் கணக்கன்பட்டிக்கு வருவாருங்க. இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நாட்களில் தொடர்ந்து அவர் அந்த இடும்பன்மலையில் தான் இருந்தாருங்க. அது ஏதோ காரணத்தினால, என்ன காரணம்னு தெரியல, அந்த குறிப்பிட்ட நாட்களில் தொடர்ந்து இடும்பன்மலையில் தான் இருந்தார். அதனால் அவர் இடும்பன்மலைக்கு போகிறாருங்க. காலம்புற ஒரு 5:30 மணிக்கே போய் சந்திச்சாருங்க இடும்பன்மலைக்கு. அவருக்கும் சில அனுபவங்களை ஞானேஸ்வரன் அந்த மூட்டை சுவாமி அவர்கள் கொடுப்பார். எப்படி செலக்டடாக சில பேருக்கு அந்த நடைப்பயண அனுபவத்தை கொடுக்குறாரோ, அதே மாதிரி என்னுடைய இந்த நண்பருக்கும் அந்த நடைப்பயண அனுபவத்தை கொடுப்பாருங்க. அதில் பல அதிசயமான அனுபவங்கள் நடக்கும். அப்படி ஒரு அனுபவம் நடந்ததுங்க. இவர் ஒரு 5:15 மணிக்கு இடும்பன்மலை, அந்த இடும்பன்மலைகிட்ட போயிட்டாருங்க. அங்கே மூட்டை சாமி இருக்காரு. போன உடனே மூட்டை சாமி சொல்கிறாராம், வாடா, உனக்காக தான் இருந்தேன், உனக்காக தான் இங்கே இவ்வளோ நேரம் இருந்தேன், சரி வா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. நடைப்பயணம் அவர் மட்டும்தான். அவரும் மூட்டை சாமியும் ஞான வள்ளலும் வழக்கம் போல் போயிட்டே இருக்காங்க. தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. போயிட்டே இருக்காங்க. ஏரி, காடுகள், சிறு சிறு மலைப்பகுதிகள், இப்படியே போயிட்டு திருப்பி வர்றாங்க. திருப்பி அந்த இடுமன்மலைக்கே வந்துடுறாங்க. வந்த உடனே அங்கே உள்ள பாறையில் படுறா அப்படின்ட்டார். ஒரு பாறையை காமிச்சு படுறா அப்படின்ட்டார். அப்போ மணி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 12:45, 1 மணி இருக்குங்க. நல்லா கொதிக்கிற சரியான வெயிலுங்க. இருந்தாலும் எனது நண்பர் எல்லாம் வல்ல அந்த ஞானேஸ்வரன் சொல்வதை மீறவே மாட்டார். டக்குன்ட்டு அடுத்த வினாடியே போய் அந்த பாறையில் படுத்துட்டாருங்க. பயங்கரமான சூடுங்க. சூடெல்லாம் ஒரு பாடா எனது நண்பருக்கு. ஏனென்றால் அவருடைய உடல், பொருள், ஆவி அனைத்துமே மூட்டை சுவாமி தானே, அனைத்துமே அந்த ஞானேஸ்வரன் தானே, அனைத்துமே அந்த ஞான வள்ளல் தானே. சட்டை வேற இந்த இது மாதிரி சில்க் சட்டை மாதிரி போட்டிருந்தாருங்க. அது வெயில் இன்னும் பயங்கரமாக அவர் முதுகில் ஏறினதுங்க. அவர் எதுவுமே கேர் பண்ணலாங்க, அப்படியே படுத்திருந்தாருங்க. ஆனால் இவருடைய உள்ளமெல்லாம் ஒரே நினைப்பு தாங்க. ஒரு கோரிக்கைக்காக வந்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது என்ன கோரிக்கை தெரியுமா? மலேசியாவில் இவங்க சொந்த பெரியம்மாங்க, அவங்க ஃபேமிலி மலேசியாவில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. அவங்க பெரியம்மாட்டேருந்து இவருக்கு ஃபோன் வருதுங்க. இந்த மாதிரி தம்பி, அவங்க மகளுக்கு, அதாவது அவங்க மகளுக்கு ஒரு 6 வயசு ஆகுதுங்க, பெண் குழந்தை. அதுக்கு திடீர்னு சீரியஸ் ஆகி மலேசியாவில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள் நல பிரிவில் அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் அவங்க பெரியப்பாவும் இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க பெரிய மாட்டேருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரிப்பா, அவளுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, அதாவது என்னன்னே டயக்னோஸ் பண்ண முடியல, டாக்டருங்கெல்லாம் இப்போ தான் ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப டாக்டருங்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதாவது அந்த அழுகைக்கு, அந்த அழுகையை
நான் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. அந்த மாதிரி ஒரு அழுகை. அத்தோடு இல்லைங்க, அந்த அவங்க பெரியம்மாவுக்கு பாருங்க, அந்த அம்மையாருக்கு இவருடைய கவலையிலையும் அடுத்தவர்களுடைய கவலையை தீர்க்க வேண்டுமே என்ற ஒரு ஆவல் இருக்கின்றது. இவங்க சொல்கிறாங்க பாருங்க, அதை முடிச்ச கையோட இவங்க குழந்தைக்கு உள்ள சீரியஸ்னஸ் அந்த அதை சொல்லி முடிச்ச கையோட அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிப்பா பக்கத்தில் வந்து அடுத்த வார்டில் வந்து ஒரு அம்மா இருக்குது, அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை கிட்டத்தட்ட இதே வயசு தான், ஏதோ வந்து மூளையில் ஒரு நரம்பில் ஒரு கோளாறு இருக்கான், அதுக்கும் பெரிய சீரியஸாக இருக்குது. அந்த அம்மா அழுதுகிட்டே வந்து என்கிட்ட வந்தாங்க. இந்த மாதிரி நான் வந்து மூட்டைசாமியை உங்களுக்கு தெரியும், இந்த உங்கள் பெரியம்மாவுக்கும் அவங்களும் மூட்டைசாமியோட தீவிர பக்தி தான். நான் வந்து நமது கணக்கன்பட்டி ஞானேஸ்வரன் நினச்சி நான் வந்து வாய் விட்டு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தேன். அது அந்த அம்மா கேட்டாங்க போல் இருக்கு. அந்த அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்து இந்த மாதிரிம்மா நீங்கள் ஏதோ பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியுது, ஏதோ ஒரு மகானை நினச்சி பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியுதுமா. இந்த மாதிரி என் மகளுக்கும் மூளையில் வந்து ஒரு நரம்பில் ஏதோ ஒரு பிரச்சனை ரொம்ப பயங்கர சீரியஸாக இருக்குமா, நீங்கள் தாம்மா எனக்கு வந்து அந்த மகான்கிட்ட சொல்லி நீங்கள் எனக்கு நல்லபடியாக எல்லாம் நடக்க வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த அம்மா இவங்க பெரியம்மா அந்த கோரிக்கையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரிப்பா அடுத்த வார்டுலேருந்து ஒரு அம்மா வந்தது, அந்த அம்மாவோட மகளுக்கும் வந்து மூளையில் வந்து நரம்பில் ஒரு பெரிய பிரச்சனையா ரொம்ப சீரியஸாக இருக்குது, அதனாலப்பா நீ பார்த்துக்க அப்படின்னா அவர் வந்து என் நண்பர் சொல்கிறான், என்னை கவலைப்படாதீங்க பெரியம்மா, உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம மூட்டைசாமி இருக்கார், நான் மூட்டைசாமி இன்னைக்கு பார்க்க போகிறேன், அவர்கிட்ட நான் வந்து நேரடியாக இந்த கோரிக்கையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே கிளம்புறாரு. இதுதாங்க நடந்த விஷயம். ஆயிடுச்சா? இப்போ இவர் வந்து பாறையில் படுத்திருக்காருங்க. மூட்டைசாமி உத்தரவுப்படி அந்த சுடுகின்ற பாறையிலே 1 மணிக்கு நண்பர்கள் 1 மணிக்கு பாறையில் படுத்திருக்காருங்க. படுத்துருக்கப்படி நினச்சிட்டே இருக்காரு, என்னடா நம்ம கோரிக்கையை சொல்லணுமே, மூட்டைசாமி நம்மளை வந்து எதிர்க்க சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டே இருக்காருங்க. மூட்டைசாமி ஒரு படுக்க போட்டு ஒரு பாட்டுக்கு கிளம்பிட்டாருங்க. இவர் பாட்டுக்க ஒரு சிறப்பு வேன் இருக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு சிறப்பு வேன். அந்த வேனில் உட்காந்து டிரைவர் இருப்பாருங்க, டிரைவர் ரெடியாகவே உட்காந்துருப்பாருங்க, எப்போதுமே ஒரு டிரைவர் ரெடியாக உட்காந்துருப்பாருங்க. இவர் பாட்டுக்க கிளம்பிட்டாருங்க. கிளம்பணுன்னு ஒரு பார்த்தோன்னா ஒரு பயிர்னு போச்சு என்னுடைய நண்பருக்கு. என்னடாவது நம்ம கோரிக்கையோடு வந்திருக்கோம், ஒரு முக்கியமான கோரிக்கை, சீரியஸாக ஒரு பயங்கரமான சீரியஸான கோரிக்கை, ஞானேஸ்வரன் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு, ஐயோ என்னடா அது அவர் போகக்கூடாது 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 அப்படின்ட்டு அப்படியே அதை வந்து இந்த போகக்கூடாதுங்கிற வார்த்தையே திருப்பி 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 அப்படியே ஒரு அப்படியே உணர்ச்சியோடு அப்படியே மனசுக்குள்ளேயே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காருங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஒரு 2 நிமிஷத்துல மூட்டைசாமி காரை அப்படியே திருப்பிட்டு வராங்க. அந்த மூட்டைசாமி காரில் அந்த வேனில் உள்ள டிரைவர் அப்படியே திருப்பிட்டே வராங்க. திருப்பிட்டு வந்து ஒரு இடத்துக்கு வர்றாங்க. மூட்டைசாமி உத்தரப்படி ஒரு காரை திருப்பிட்டு வராருங்க. திருப்பிட்டு வந்து இவர் இருக்க இடத்துக்கு வந்து மூட்டைசாமி இறங்கி வந்து இவர்கிட்ட சொல்றாரா, டேய் கட்ட ஊத்துடுறா அப்படின்னாரா. பாருங்க, கட்டி போட்டோன்னா இவர் மனசால அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாரு மூட்டைசாமியை. ஐயோ ஒரு போகக்கூடாது என் கோரிக்கையை சொல்லணும்னு மனசால வந்து கட்டி போட்டாருங்க. அதைத்தான் மூட்டைசாமி சொல்றாரு, அப்படி சாமியே அப்படின்னாரா, எந்திரா அப்படின்னாரா மூட்டைசாமி. என் நண்பர் எந்திரிச்சு கையோட டக்குன்ட்டு அடுத்த வினாடி மூட்டைசாமி சொல்றாரா, ஏண்டா நான் தான் வயிற்று மிஷினையும் தலை மிஷினையும் சரி பண்ணிட்டேனடா போடா அப்படின்னாரா. இவருக்கு ஒன்றும் புரியலையா. உத்தரவு வாங்கிட்டு கிளம்பிட்டாருங்க. மூட்டைசாமியும் திருப்பி வேனில் உட்காந்து அவர் கணக்கன்பட்டி பக்கம் கிளம்பிட்டாருங்க. வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னா உங்கள் அம்மா வந்து உங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்களாம், வாங்க உங்கள் வரவத்தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன், மலேசியாவிலேருந்து உங்கள் பெரியம்மாட்டேருந்து மெசேஜ் வந்ததுங்க, ஃபோன் வந்ததுங்க, அந்த பொண்ணு பேரை சொல்லி பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி சரியாயிட்டே வருதான், வயிற்றுல வந்து கிட்னியில் ஏதோ ப்ராப்ளமாங்க, டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, அது சரியாகிட்டே வருதான், என்னென்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, அது ரொம்ப சீரியஸாக இருந்தது, அப்படியே இப்போ சீரியஸ்னஸ்லாம் அப்படியே ரிவர்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 70% இம்ப்ரூவ் ஆகிடுச்சான். அவங்க பெரியம்மா ரொம்ப சந்தோஷமாக ஃபோனில் சொன்னாங்க. அத்தோடு இல்லைங்க, அவங்க பெரியம்மா சொன்னாங்களாமே வந்து பக்கத்து வார்டில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குன்ட்டு மூளையில் நரம்பில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்களாமே, அவங்களுக்கும் வந்து சரியாகிட்டு வருதாங்க. எல்லாமே வந்து மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி சீரியஸாக இருந்தது, திருப்பி ரிவர்ஸில் வந்து அப்படியே எல்லாம் கியூர் ஆகிட்டே வருதாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் இவருக்கு டக்குன்ட்டு அவருக்கு மனசில் பட்டதாங்க என்னுடைய நண்பருக்கு. அதாவது மூட்டைசாமி சொல்லியிருக்காரு பாருங்க, நான் தான் தலை மிஷினையும் வயிற்று மிஷினையும் சரி பண்ணிட்டேனடா அப்படின்னு சொல்ற பார்த்தீங்களா. வயிற்று மிஷின் அப்படிங்கிறது வயிற்றில் உள்ள உறுப்புங்க, வயிற்றில் உள்ள கிட்னிங்கிற மிஷின், அது சரியாயிருச்சுங்க. அதே மாதிரி தலை மிஷின்ங்கிறது தலையில் உள்ள மிஷினுங்க, தலையில் உள்ள உறுப்புங்க, அதாவது மூளை, அந்த தலை மிஷின் சரியாயிடுச்சு.
அந்த மூளையில் உள்ள நரம்பு பிரச்சனை அதுவும் சரியாயிடுச்சுங்க. சரியாகிட்டே வருதுங்க. 75-80% சரியாயிடுச்சுங்க. இப்போ நல்லா இருக்காங்களா அவங்க. எப்படி ஒரு வியப்பு பாருங்க, எப்படி ஒரு உலக அதிசயம் பாருங்க. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நமக்கு தெரிந்து நடக்கின்ற அதிசயங்கள் இவைகள் எல்லாம் புராண காலத்து அதிசயங்கள் அல்ல, கலிகாலத்து அதிசயங்கள். மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.